அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் கஹஃப் 31வது வசனம். இறைவன் இவ்வாறு சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலு சாலிஹாத். எவர்கள் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டு நல்லறங்கள் புரிகிறாரோ, இன்னாலா நுதையு அஜிர மன்னாஹசன் அமலா. நிச்சயமாக இப்படி நல்லறம் புரியக்கூடிய எந்த ஒரு நபனுடைய கூலியையும் வீணடிக்க மாட்டோம் என்று இறைவன் இந்த வசனத்தில் நம்மளுக்கு தெளிவாக சொல்லித்தரலாம். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்லறங்களுக்கும் அதனுடைய பலன் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக இந்த உலகத்திலேயும் கிடைக்கும், மறு உலகத்திலே நம்மளுடைய மரணத்திற்கு பின்னாலும் கிடைக்கும் என்பது தான் இந்த ஆயத்தினுடைய விளக்கம். உதாரணமாக, ஒரு ஏழை எளிய மக்களுக்கு நம்ம உணவு கொடுக்குறோம். அதனுடைய பலாபலன் அல்லாஹ்னுடைய உதவினால் இந்த உலகத்திலே நம்ம அதனை அனுபவிப்போம், மறு உலகத்திலே நம்ம அனுபவிப்போம். இதை ஒரு ஹதீஸ் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி தருவாங்க. அந்த ஹதீஸை நபி தோழர் அபு சயீதில் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸு சுனன் அபுதாவுது மற்றும் முஸ்னத் இமாம் அஹ்மது போன்ற ஹதீஸு நூற்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. எந்த ஒரு முஸ்லீம் ஆடை இல்லாமல் நிர்வாணமாக இருக்கக்கூடிய அல்லது ஆடைகள் இருந்தும் சரியான ஆடைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதர முஸ்லீமுக்கு ஆடை அணிவித்து அழகு பார்க்கிறாரோ, அப்படிப்பட்ட அந்த நபருக்கு அல்லாஹு தாலா சுவனத்தினுடைய பட்டாடைகளை உடுத்து மறுமையினால் அழகு பார்ப்பான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து, எந்த ஒரு முஸ்லீம் தன்னுடைய சகோதர முஸ்லீம் பசித்து இருக்கிறதை கண்டு அந்த நபருக்கு உணவளித்து அவர் வயிறார உண்ணச் செய்து அழகு பார்க்கிறாரோ, அப்படிப்பட்ட அந்த நபருக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தினுடைய சிமாரில் சொர்க்கத்தினுடைய பல வகைகளை கொடுத்து இந்த மனிதனை உண்ணச் செய்து சாப்பிடச் செய்து அழகு பார்க்கிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து, நம்ம போகக்கூடிய நேரத்தில் தாகத்திருக்கக்கூடிய அந்த நபர்களை பார்த்து தாகம் தீர்ப்பதற்கான தண்ணி அள்ளி கொடுப்பதோ அல்லது தண்ணீர் வாங்கி கொடுத்து அவர்கள் நீர் அருந்துவதை பார்த்து யார் சந்தோஷப்படுகிறாரோ, அந்த தாகத்தை தீர்க்கிறாரோ, இப்படிப்பட்ட அந்த நபருக்கு அல்லாஹு தாலா ரஹீக்கும் மஹ்தூம், அதாவது முத்திரையிடப்பட்ட சொர்க்கத்தினுடைய தூய்மையான மதுபானத்தை கொடுத்து அல்லாஹு தாலா அந்த மனிதனை அழகு பார்க்கிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.